இதெல்லாம் வராது. டேப் இருந்தால் வரும், டேப் இல்லைன்னா வராது. அவ்வளோதாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கொடி ரோஸ்ன்னு சொல்லுவோம், கிளைம்பிங் ரோஸ்ன்னு சொல்லுவோம், சில டைம் க்ரீப்பர் ரோஸ் வெரைட்டின்னு சொல்லுவோம். இந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 7 லீஃப் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பூக்காத செடிலாம் நினைக்க வேண்டாம். இந்த பூக்காத செடியிலே பார்த்தீங்கன்னா முட்டைலாம் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே பூ வெறும் 7 லீஃப் தான் இருக்கும். அதில் முட்டு வருது. ஸோ இது இல்லாமல் ஒரு பெரிய செடியை காட்டுறேன். இது ஒரு கொடி ரோஸ், ஒரு கிளைம்பிங் ரோஸ் தான். அது நான் தரையில் வச்சுருக்க செடி இது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் 7 இலை தான் இருக்கும். பார்த்திங்கன்னா பூ இருக்கும். அதனால் 7 இலை செடியெலாம் பூக்காதுன்னெலாம் கிடையாது. இந்த ஒட்டு போட்டிருக்க, இந்த டேப் போட்டிருக்க செடியில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வரும். கிளைம்பிங் ரோஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 7 லீஃப்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம். எந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த நான் சொன்ன பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி வைங்க. தாராளமாக எல்லா இடத்துலையும் செடி வளரும். அதுக்கு தேவை நம்ம நல்ல மண், கொஞ்சம் மண்புழு உரம் இதெல்லாம் கொடுத்து வளர்த்திங்கன்னா தாராளமாக வளரும். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.